அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க போர் விமானம் மீது ஈரான் தாக்குதல், அவசரமாக தரையிறக்கம். குவைத் மீது 2 கட்டங்களாக ஆளில்லா விமான தாக்குதல், பற்றி எரியும் எண்ணெய் கிடங்குகள். IRGCயின் செய்தி தொடர்பாளர் பலி, ஈரான் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ள சூயஸ் கால்வாய், செங்கடலில் விரிவடையும் ஈரான் யுத்தம். கத்தாரை தொடர்ந்து குவைத் மீது ஈரான் ஆக்ரோஷமான தாக்குதல். கத்தார் 5 வருடத்துக்கு எழவே முடியாது சொல்லி அடித்த ஈரான், பற்றி எரியும் வளைகுடா நாடுகள். கார்முஸ் நீரிணையில் நடந்த கோர தாக்குதல், பற்றி எறிந்த 546 எண்ணெய் கப்பல்கள். இஸ்ரேலை அலறவிடும் ஈரான், தாக்குதலை நிறுத்த நெதன்யாகு தீர்மானம். தானியங்களுடன் புறப்படவிருந்த 2 கப்பல்கள் மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதல். பற்றி எறிந்த அமெரிக்க ராணுவ தளம், முழுமையான வெற்றியுடன் ஈரான் களமிறக்கம். தொடர்வென விரிவான செய்திகள். ஈரான் மீது ஒரு போர் நடவடிக்கையை மேற்கொண்ட பிறகு அமெரிக்காவின் F-35 ரக போர் விமானம் ஒன்று மத்திய கிழக்கில் உள்ள ஒரு அமெரிக்க தளத்தில் அவசரமாக தரையிறங்க நிர்பந்திக்கப்பட்டது என்று அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். அந்த விமானத்தை தாங்கள் குறிவைத்ததாகவும் அது கடுமையாக சேதமடைந்தது என்றும் ஈரான் கூறுவதாக அந்நாட்டின் ஒலிபரப்பு நிறுவனமான IRIG செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அந்த விமானத்தின் நிலைமை தெரியவில்லை, அது விசாரணையில் உள்ளது என்றும் அது சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்க வலுவான வாய்ப்பு இருப்பதாகவும் IRIB கூறுகிறது. விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கியதாகவும் விமானி சீரான நிலையில் இருப்பதாகவும் இந்த சம்பவம் இன்னும் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் சென்காம் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். குவைத் அரசுக்கு சொந்தமான மினா அல் அஹ்மத் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் பல ட்ரோன் தாக்குதல்களுக்கு உள்ளாகியுள்ளது என்று அந்நாட்டின் எண்ணெய் நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. தாக்குதல்களை நிறுத்துமாறு சர்வதேச அளவில் அழைப்புகள் விடுக்கப்பட்ட போதிலும் குவைத் எண்ணெய் நிலையத்தின் மீது மீண்டும் ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. குவைத்தின் மினா அல் அஹ்மத் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் 2 கட்டங்களாக நடத்தப்பட்ட ஆளில்லா விமான தாக்குதல்களால் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் குழுவினர் ஈடுபட்டுள்ளதாகவும் குவைத் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலால் சுத்திகரிப்பு நிலையத்தின் பல பிரிவுகளில் தீ விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. மேலும் பாதுகாப்பு நடவடிக்கையாக அவை மூடப்பட்டுள்ளன. மேலும் இஸ்ரேல் தாக்குதல் வரவிருப்பதாக எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கிடையில் ஈரானிய எரிவாயு நிலையங்கள் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களை தொடர்ந்து ஈரான் தற்போது வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள மற்ற நாடுகளையும் குறிவைத்து வருகின்றது. உலக பொருளாதாரத்தை உலுக்கியுள்ள இந்த போர் அதன் 3வது வாரத்தின் முடிவை நெருங்கிய நிலையில் வளைகுடா பிராந்தியத்தின் எரிசக்தி கட்டமைப்புகள் மீதான தனது தாக்குதல்களை ஈரான் கைவிடுவதற்கான எந்த அறிகுறியும் காட்டவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்துவதோடு மட்டுமில்லாமல் ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லாவை குறிவைத்து லெபனான் மீதும் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றது. ஈரானிய புரட்சிகர காவல்படையின் செய்தி தொடர்பாளர் கொல்லப்பட்டதாக செய்தி வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் அமெரிக்க ஏவுகணை தாக்குதலில் தனது செய்தி தொடர்பாளர் ஜெனரல் அலி முகமது நைனி கொல்லப்பட்டதை IRGC உறுதி செய்துள்ளது. இன்று அதிகாலையில் முகமது நைனி கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானிய அரசுக்கு சொந்தமான தஸ்னீம் செய்தி நிறுவனம் டெலிகிராம் மற்றும் எக்ஸ் ஊடகங்களில் இந்த செய்தியை வெளியிட்டு உறுதிப்படுத்தியுள்ளது. அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்த ஈரானுடனான தீவிர போர் காரணமாக உலக வர்த்தகத்தின் மிக முக்கிய கடல் பாதையான சூயஸ் கால்வாய் மீண்டும் பெரும் ஆபத்தில் சிக்கியுள்ளது. எகிப்து ஜனாதிபதி அப்தல் பத்தாக் அல் சிசி இதை பெரிய பொருளாதார அச்சுறுத்தல் என்று எச்சரித்துள்ளார். போரின் தொடக்கத்தில் இருந்தே ஈரான் கார்முஸ் நீரிணையை மூடியதால் எண்ணெய் கப்பல்கள் பாதிக்கப்பட்டன. இதன் தாக்கம் தற்போது செங்கடலுக்கும் பரவியுள்ளது. ஈரான் ஆதரவு பெற்ற ஏமனின் கவுதி படைகள் செங்கடலில் கப்பல்கள் மீது தாக்குதல் மீண்டும் தொடங்கும் அபாயத்தை வெளிப்படுத்தியுள்ளன. குறிப்பாக கார்முஸ் நீரிணை போல மத்திய கிழக்கு கடல் போக்குவரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த
பாப் எல் மண்டேப் நீரினை ஆபத்தாக்கும் இந்த அச்சுறுத்தல் சுயஸ் கால்வாய் வழியாக செல்லும் போக்குவரத்தை நேரடியாக பாதிக்கிறது. இதன்படி முக்கிய கடல்சார் நிறுவனங்கள் குறிப்பாக செங்கடல் வழியை தவிர்த்து நன்னம்பிக்கை முனை வழியாக கப்பல்களை திருப்பி அனுப்பி வருகின்றன. இதனால் சுயஸ் கால்வாய் போக்குவரத்து ஏற்கனவே சுமார் 50% அளவுக்கு குறைந்துள்ளது என்று எகிப்து நிபுணர்கள் தெரிவித்தனர். சில அறிக்கைகளின்படி போர் தொடங்கிய பின்னர் சில நாட்களில் குறைந்தபட்சம் 30-50% வரை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. எகிப்து ஜனாதிபதி அல் சிசி போர் நீடித்தால் சுயஸ் கால்வாய் மீது பெரும் தாக்கம் ஏற்படும் என்று கூறியுள்ளார். குறிப்பாக உலக வர்த்தகம், எண்ணெய் விலை, கப்பல் செலவுகள் ஆகியவை ஏற்கனவே பாதிக்கப்பட்டுள்ளன. இதன்படி எகிப்து அரசு இதை அவசர நிலை என்று கருதி பொருளாதார நிலைமையை கண்காணித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கத்தாரின் ராஸ் லஃபான் எரிவாயு முனையத்தின் மீது தாக்குதலை நடத்திய ஈரான், குவைத்தின் அரசு எண்ணெய் நிறுவனத்தின் மீது ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதல்களை நிறுத்துமாறு ஈரானுக்கு விடுக்கப்பட்ட கோரிக்கைகளையும் மீறி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் இதுவரை உயிரிழப்புகள் ஏதேனும் ஏற்பட்டுள்ளனவா என்பது குறித்து இதுவரை தகவல்கள் வெளியாகவில்லை. மினா அல் அஹ்மதி சுத்திகரிப்பு நிலையத்தில் ஏற்பட்ட தீயை அணைக்க அவசரகால குழுவினர் போராடி வருகின்றதாக கூறப்படுகின்றது. அத்துடன் சில அலகுகள் கட்டாயமாக மூடப்பட்டுள்ளன. ஈரானின் சவுத் பார்ஸ் வளாகம் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து ஈரான் அதற்கு பதிலடி கொடுத்து வருகிறது. இதில் வளைகுடா நாடுகள் ஈரானின் கோபத்திற்கு இலக்குகளாக மாறியுள்ளன. வளைகுடா பிராந்தியத்தில் மோதல்கள் தீவிரமடைந்து வரும் நிலையில் கத்தாரின் ராஸ் லப்பான் எரிவாயு முனையத்தின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியின் கோரிக்கையின் அடிப்படையில் ஈரானின் எரிசக்தி கட்டமைப்புகளின் மீதான தமது தாக்குதல்களை இடைநிறுத்தியுள்ளதாக இஸ்ரேல் ஜனாதிபதி பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்திருந்தார். எனினும் தமது இழப்புகளுக்கு பதிலளிக்கும் வகையில் ஈரான் தொடர்ச்சியான தாக்குதல் நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் பதற்றங்களுக்கிடையே கத்தாரின் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல்கள் உலகளாவிய எரிசக்தி சந்தையில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கத்தார் எல்பிஜி ஆலை சீரமைக்க 5 ஆண்டுகள் ஆகும் என கத்தார் கூறியுள்ளது. கத்தார் எனர்ஜி நிறுவன தலைவர் சாத் அல்காபி கூறுகையில், இந்த தாக்குதலால் கத்தாரின் திரவ இயற்கை எரிவாயு ஏற்றுமதி திறன் 17% சரிந்துள்ளதாகவும் இதனால் ஆண்டுக்கு $20 பில்லியன் வருவாய் இழப்பு ஏற்படும் எனவும் தெரிவித்துள்ளார். குறிப்பாக ராஸ் லஃபான் பகுதியில் உள்ள ஆலைகள் சேதமடைந்துள்ளதால் ஆண்டுக்கு 12.8 மில்லியன் டன் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனை சீரமைக்க 3 முதல் 5 ஆண்டுகள் வரை ஆகலாம் என்பதால் சீனா, இந்தியா, தென்கொரியா போன்ற நாடுகளுக்கு எரிவாயு விநியோகத்தில் சிக்கல் எழுந்துள்ளது. அதே சமயம் எல்பிஜி மற்றும் ஹீலியம் உற்பத்தியும் சரிந்துள்ளதால் சர்வதேச விநியோக சங்கிலியில் நீண்டகால பாதிப்புகள் ஏற்படும் என அஞ்சப்படுகிறது. இஸ்ரேல் ஈரான் மோதலில் தங்களுக்கு சம்பந்தமில்லை என கூறியுள்ள கத்தார், உலக பொருளாதாரத்தின் முதுகெலும்பான எரிசக்தி நிலையங்களை தாக்குவதை தவிர்க்குமாறு உலக நாடுகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளது. சுமாராக 45 வருடங்களுக்கு முன் நடந்த சம்பவம் தற்போதும் கார்மூஸ் நீரிணையில் மீண்டும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஈரான் மற்றும் அமெரிக்கா எனும் 2 சக்தி வாய்ந்த நாடுகள் தங்களிடமுள்ள நுட்பங்களையும் ஆயுத பலத்தையும் கார்மூஸ் நீரிணை பகுதியில் காட்டிக்கொள்ள முயற்சி செய்கின்றன. கடந்த 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற ஈரான்-ஈராக் போரை அமெரிக்கா தலையிட்டு முடித்து வைத்தது. அப்போதைய போர் காரணமாக சுமார் 546 எண்ணெய் கப்பல்கள் தாக்கப்பட்டன மற்றும் ஆயிரக்கணக்கான வீரர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. 2 ஆண்டுகள் போராடிய பின்னர் கார்மூஸ் நீரிணை வழியாக செல்லும் மற்ற நாடுகளின் எண்ணெய் கப்பல்களை அமெரிக்கா பாதுகாப்பு வழங்கியது. ஆபரேஷன் ஃப்ரைன்சான்ஸ் என்ற படை நடவடிக்கையில் அமெரிக்கா புதிய முறைமை அறிமுகப்படுத்தி ஈரானின் ஆட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது. அதேபோன்று தற்போது அமெரிக்கா கார்மூஸ் நீரிணையில் பயணிக்கும் கப்பல்களை பாதுகாப்பதற்கும் ஈரானை சரணடைய வைப்பதற்கும் புதிய ஆபரேஷனை செயல்படுத்தப் போவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த இந்த தாக்குதலில் 546 கப்பல்கள் தாக்கப்பட்டதுடன் ஆயிரக்கணக்கான வீரர்கள் உயிரிழந்தமை
பெரும் சேதத்தை ஏற்படுத்தியதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது. மத்திய கிழக்கில் போர் பதற்றம் உச்சமடைந்துள்ள நிலையில் ஈரானின் எரிவாயு வயல்கள் மீதான அடுத்த கட்ட தாக்குதல்களை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் வேண்டுகோளுக்கிணங்கவே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் நெதன்யாகு குறிப்பிட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அதேவேளை டிரம்பை ஈரானுடனான போருக்குள் தாம் எழுப்பதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளையும் நெதன்யாகு இதன்போது நிராகரித்தார். மறுபுறம் ஈரானின் தலைநகர் தெஹ்ரான் மற்றும் ஜெருசலேம் ஆகிய பகுதிகளில் பாரிய வெடிப்பு சத்தங்கள் கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஈரானின் உட்கட்டமைப்புகள் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டால் எவ்வித கட்டுப்பாடுமின்றி பதில் தாக்குதல் நடத்தப்படும் என ஈரானிய வெளியுறவு அமைச்சர் எச்சரித்துள்ளார். இதேவேளை ஐக்கிய அரபு ராஜ்யம், குவைத், சவுதி அரேபியா மற்றும் பஹ்ரைன் ஆகிய நாடுகளில் கடந்த சில மணித்தியாலங்களில் ஏவுகணை மற்றும் ஆளில்லா வானூர்தி தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இத்தாக்குதல்களுக்கு ஈரானை காரணம் என ஐக்கிய அரபு ராஜ்யமும் பஹ்ரைனும் குற்றம் சுமத்தி வருகின்றன. ஆனாலும் ஈரான் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்களை குறிவைத்து அதிரடி சரமாரியான ஏவுகணை தாக்குதல்களை விளாசி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. உக்ரைனின் ஒடேசா பகுதியில் வெளிநாட்டு கொடியுடன் காணப்பட்ட 2 கப்பல்கள் மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதலை முன்னெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த தகவலை பிராந்திய ஆளுநர் ஒலெக் கீப்பர் என்பவரை தெரிவித்துள்ளார். வெளியான தகவல்களின்படி பலாப் மற்றும் பார்படாஸ் நாடுகளின் கொடிகளை ஏந்திய 2 வர்த்தக கப்பல்கள் நங்கூரமிடப்பட்டு தானியங்குகள் ஏற்றப்படுவதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் ரஷ்யாவின் ட்ரோன் தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதில் 2 காயமடைந்துள்ளதாகவும் ஒரு தானிய கிடங்கும் நிர்வாக கட்டிடங்களும் தாக்கப்பட்டன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே ஈரான் போர் தொடர்பில் கார்மோஸ் நீர்நிலையில் கப்பல் போக்குவரத்து ஸ்தம்பித்துள்ள நிலையில் உக்ரைனில் இருந்து தானிய கப்பல்களும் ரஷ்ய தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்படை ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 4 66வது அலை தாக்குதலை தொடங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளது. இத்தாக்குதல் டெல்-அவீவ் உள்ளிட்ட மத்திய மற்றும் தெற்கு இஸ்ரேலில் உள்ள இடங்களையும் பிராந்தியம் முழுவதும் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களையும் குறிவைத்துள்ளது. குறிப்பாக ஈராக்கின் அமெரிக்க படைகள் பயன்படுத்தும் அல் ஹரீர் ராணுவ தளம் அமைந்துள்ள எர்பில் மாகாணத்தின் சோரன் மாவட்டத்தில் ஒரு தாக்குதலை தொடர்ந்து தீ விபத்து ஏற்பட்டதாக ஈராக்கிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வடக்கு ஈராக்கில் அமெரிக்க படைகள் தங்கியுள்ள பகுதிக்கு அருகே இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இது அப்பகுதி முழுவதும் அமெரிக்காவுடன் தொடர்புடைய ராணுவ தளங்கள் மீதான அழுத்தம் அதிகரித்து வருவதை மேலும் எடுத்து காட்டுகின்றது. இது தொடர்பில் IRGC வெளியிட்ட அறிக்கையின்படி பல்வேறு வகையான ஏவுகணை அமைப்புகள் ராணுவ ட்ரோன்களை பயன்படுத்தி இந்த நடவடிக்கை முழுமையான வெற்றியுடன் மேற்கொள்ளப்பட்டதாக ஈரானின் IRGC தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் ட்ரோன்களுடன் திட மற்றும் திரவ எரிபொருள் ஏவுகணைகள், கனரக ஏவுகணைகள், கிளஸ்டர் குண்டுகள் கொண்ட அமைப்புகள் மற்றும் கத்ர், கோரம் சாகர், ஹைபர் சேகான், கியாம், சுல்பிகார் உள்ளிட்ட நடுத்தர தூர ஏவுகணைகளும் பயன்படுத்தப்பட்டன. இஸ்ரேலுக்குள் அதிக அளவில் தாக்குதல் அழுத்தம் உணரப்பட்டு வருகிறது என கூறப்பட்டுள்ளது. தாக்குதல் தொடர்ந்த நிலையில் ஜெருசலேம், கலிலி மற்றும் ஹைபாவை நோக்கி கூடுதல் ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. ஹைஃபாவில் உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகவில்லை என்றும் ஜெருசலேம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெரிய சம்பவங்கள் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை என்றும் இஸ்ரேலிய அவசரகால சேவைகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.